நம்ம இன்றைக்கி வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சேனக்கிழங்குல கறி பண்ண போகிறோம். சேனக்கிழங்கு கறிக்கு சேனக்கிழங்கு என்னென்னா தோலியை சீவி நல்லா நமக்கு தேவையான சைஸில் க்யூப் சைஸ்லேயும் நீட்டு சைஸ்லேயும் எப்படி வேணுமோ அதுமாரி நல்லா வேக வச்சுட்டு நல்லா கறி பண்ணலாம். இதை வேக வச்சும் பண்ணலாம், இல்லை அப்படியே வதக்கியும் பண்ணலாம். இந்தமாரி நான் நல்லா தோலிலாம் சீவிட்டு இந்தமாரி பொடியாக நறுக்கி வேக வச்சுருக்கேன். இதை வந்து இந்த அலம்பிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். சில கிழங்கு புது கிழங்காக இருந்தால் குழம்பா வெந்து போயிடும். பழைய கிழங்கு சில சமயங்களில் வேகாமல் இருக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. என்னென்று இது வந்து அரிக்கும். சில கிழங்குகள் அரிக்கும், சில கிழங்கு அரிக்காது. நான் புளி ஜலத்தை நீர்க்க கரைச்சி இந்தமாரி வச்சுருக்கேன். புளி ஜலத்தை இதில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு சிட்டிக்கே போட்டுண்டாச்சு. தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ காய்கறி வச்சுருக்கீங்களோ அது தேவையான அளவு. உப்பையும் இப்போவே போட்டுன்னு விடலாம். போட்டுவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஜலத்தை விட்டு ஓப்பன் வைசலில் வச்சு வேக விடலாம். குக்கரில் மூடி போட்டும் ஒரு விசில் வேக விடலாம். ஒரு விசில் வேக விட்டுட்டு என்ன பண்ணிடலாம், சில கிழங்கு குழஞ்சி போயிடணும். அதனால் ஓசை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்தமாரி விசிலில் தூக்கி எடுத்துட்டு அதை எடுத்து நல்லா உடனே வடிகட்டிடணும். உடனே வடிகட்டிட்டு அது வந்து வடிகட்டினதை ரன்னிங் வாட்டரில் குழாயில் ஜலத்தை திறந்து விட்டுட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா வடிகட்டிட்டேன்னா நல்லா பலன்னு வந்துடும். இப்போ இது ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சேனக்கிழங்கை நம்ம ஆஃப் குக் தான் பண்ணணும். விசில் வரத்துக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ விசில் ரிலீஸ் பண்ணி அடங்கிடுத்து, வாசம் அடங்கிடுத்து இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு அரை பதம் முக்கால் பதம் சொல்லலாம், அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்னா வடிகட்டிட்டு மறுபடியும் இந்த ஏனத்தில் போட்டு ஜலத்தை பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கறியை பண்ணினா நல்லா உதிரியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சாச்சு, கடுகு தெளிச்சாச்சு. தேவையான அளவு கடுகு போட்டாச்சு. கடுகு எண்ணெய் வெடிக்கிறது. இப்போது கொஞ்சம் மாரி வெள்ளை உளுத்தம் பருப்பு, உடச்சி உளுத்தம் பருப்பை இதில் போடுறோம். இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு வறுபடும்போது சிம்மில் வறுபடுங்கோ. ஏன்னா அப்போ தான் அது உள்ளு வரைக்கும் போய் வறுபடணும், இல்லைன்னா வறுபடாது. இதே 2-3 மெத்தடு 4-5 மெத்தடில் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தர் ஒரு தினசில் பண்ணுவா. வந்து காரம் போட்டு பண்ணுறது அப்படின்னா இந்தமாரி சிம்பிள் மெத்தட் அப்படின்னா இதுமாரி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போடுறதுன்னா ஆப்ஷன். பெருங்காயம் ஆப்ஷன். பெருங்காய பவுடரை போட்டுக்கணும், இல்லை பெருங்காயம் ஜலத்தை விட்டுக்கணும். இதுமாரி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு, இல்லை கருவேப்பிலை வேணால் குழந்தையெல்லாம் பொறுக்கி எரியறதுனாலும் ஓகே, விட்டுடுங்க, தேவையில்லை. உளுத்தம் பருப்பு வறுபடட்டும். இந்தமாரி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி கொட்டி இதில் மஞ்சப்பொடி போட்டதுனால மஞ்சப்பொடி போடணுங்கிற அவசியம் கிடையாது. தனி மிளகாத்தூள், காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பொடியெலாம் வச்சுருந்தேன்னா தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தேன்னா அதை போடுங்க. என்ன தான் இதில் உப்பு போட்டு வேக வச்சாலும் உப்பு நம்ம வடிகட்டும் போது உப்பு போயிடும். ஒரு அரை உப்பு கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். அதையும் போட்டு வறுத்து எடுங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் எப்படி அப்படின்னாக்க, இது நல்லா வந்து இதுமாரி இதே மெத்தடில் வேக வச்சு வடிச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு பச்சை மிளகாயை போட்டுட்டு நல்லா வதக்கி இந்த காயை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயை அதோடு போட்டு இறக்கிடணும். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, பைத்தம் பருப்பை 1-2 வேக வச்சுட்டு அந்த காய் வேகம் போடும்போது எதையும் வச்சுட்டு ஒன்றா போட்டு கலரிட்டு அதுக்கப்புறமா இதுமாரி தேங்காய் போட்டு இறக்கலாம். இதே ஒரு மெத்தடில் பண்ணலாம். இன்னொன்று அப்படின்னாக்க இந்தமாரி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் பவுடர் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு காயை போட்டுட்டு பத்தாது கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு காரப்பொடியும் போட்டுட்டு நல்லா வறுபட்டுட்டு அப்புறம் இறக்கி வைக்கிற நேரத்துக்கு இட்லி மிளகாப்பொடி இருக்கும் இல்லையா, இட்லி தோசை மிளகாப்பொடி அதையும் தூவி அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு, இல்லை அப்படின்னா நெய் கூட விடலாம், வாசனை அவாவாக இருக்கும். அதை விட்டு இறக்கலாம். தேங்காய் நெய்லையும் பண்ணலாம். அது தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கலாம். பச்சையை அப்படியே விட்டுட்டு அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அந்தமாரி ஒரு மெத்தடில் பண்ணலாம்.
இல்லை குழந்தை எல்லாம் வந்து நேரத்தில் இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறா, கருவேப்பிலை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கேட்கல, சேர்த்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னாக்க தனி மிளகாத்தூள் போடும்போது கருவேப்பிலை பொடி ஆற்றுல பண்ணி வச்சுருப்பேன். கருவேப்பிலை பொடி போடலாம், கொத்தமல்லி பொடி இருந்தால் கொத்தமல்லி பொடி போடலாம், புதினா பொடி இருந்தால் புதினா பொடி போடலாம், இதெல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன நம்ம எல்லா ராத்திரியும் முருங்கைக்கீரை பொடி வச்சுருக்கோம், அதையும் போட்டு அதுமாரி இறக்கிட்டு அதை வந்து காரக்கறியை பண்ணி இறக்கலாம். காரக்கறியிலேயே தேங்காய் துருவின தேங்காயை போட்டு அதுவும் இறக்கலாம், அந்தமாரியும் பண்ணிடலாம். இதுமாரி நிறைய மெத்தடில் இந்த கறியை பண்ணலாம். சரி இதுமாரி வேக வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னா இப்போ பண்ணா நறுக்கி தோழி சீவி நறுக்கி என்ன அலம்பிட்டு அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு பொடிக்கறி பண்ணுற மாரி அந்தமாரியும் பண்ணலாம். இந்தமாரி 4-5 மெத்தடில் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா இதில் இப்போ ஓட்ட உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம் பார்ப்போம். இப்போ நம்மளுடைய சேனக்கிழங்கு கறி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். கறி ரெடி ஆகிட்டு இப்போ நான் டிப்ஸில் இந்த கறி பண்ணும்போது சொன்ன டிப்ஸ்லாம் நிறைய சொன்னேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி எந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிக்குதோ அதேமாரி பண்ணுங்க. சில பேர் இந்த மாதிரி இறக்கணுறதுக்கு அரிசி மாவு தூவி ஒரு செகண்டு எண்ணெயை விட்டு பெரட்டி இதுமாரி இறக்கலாம். இல்லை அப்படின்னா கடலை மாவு தூவியும் அதுமாரி பெரட்டி இறக்கலாம். நான் இப்போ இது கொஞ்சமாக சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். சில பேர் கொஞ்சம் அடி புடிசலாக வச்சு அதையும் டேஸ்ட்டாக சாப்பிடுவா. எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் இதுமாரி பண்ணி போயிருங்கோ. நன்றி, வணக்கம்.